ஹாய் ஃபினிக்ஸ் பேர்ட்ஸ் எல்லாருமே எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாசாவுடைய சக்ஸஸ் ஸ்டோரிஸ், அவங்களுடைய சக்ஸஸ்ஃபுல் ப்ராஜெக்ட் மெர்க்குரி, ப்ராஜெக்ட் ஜெமினி, அப்பல்லோ 1 மிஷனில் நடந்த டெரிபிள் ஆக்சிடென்ட், அதுக்கப்புறம் அப்பல்லோ 11th மிஷனில் நீல் ஆம்ஸ்ட்ராங், பஸ் ஆல்ட்ரின் இவங்க 2 பேரும் முதலாக நிலாவில் தரையிறங்கி நடந்தது. அவங்களுக்கு அப்புறம் அப்பல்லோ 12, 14, 15, 16, 17 இது போல அடுத்தடுத்த மிஷனில் 12 ஆஸ்ட்ரோநாட்ஸ் நிலாவில் தரையடங்கி ஆராய்ச்சி செஞ்சது. இது எல்லாத்தையுமே பார்ட் 1, பார்ட் 2ல நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காம பாருங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பார்ட் 3 இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 1972 வரைக்குமே அமெரிக்காவை சேர்ந்த 12 ஆஸ்ட்ரோநாட்ஸ் நிலாவில் ஆல்ரெடி தரை இறங்கிட்டாங்க அப்படின்னு சொன்னா 1972 இருந்து இப்ப 2024 வரைக்கும் கிட்டத்தட்ட 52 வருஷம் நிலாவுக்கான அவங்களுடைய ப்ராஜெக்டை ஏன் ஸ்டாப் பண்ணாங்க? கண்டினியூஸா அவங்க பண்ணிக்கிட்டே இருந்தா இன்னைக்கு மார்ஸ்க்கே அவங்க போயிருக்கலாம் இல்லையா? ஸோ அமெரிக்கா ஏன் நிலாவுடைய பயணத்தை அப்ப நிறுத்தினாங்க? இப்போ ஆர்டிமிஸ் 1, 2 அப்படின்ற ப்ராஜெக்ட்ஸை எதுக்கு கையில் எடுத்திருக்காங்க? அப்பல்லோ 13 மிஷனுக்கு என்னாச்சு? வெல்கம் டு ஃபீனிக்ஸ் யூனிவர்ஸ். திஸ் இஸ் சக்சஸ் ஸ்டோரி ஆஃப் நாசா எபிசோட் 3. 1969 நீல் ஆம்ஸ்ட்ராங், பஸ் ஆல்ட்ரின் இவங்க 2 பேரும் நிலாவில் முதன்முறையாக காலடி எடுத்து வச்சதுக்கு அப்புறம் 1969 இருந்து 1972 வரைக்கும் கிட்டத்தட்ட 3 வருஷம் ஸ்பேன்லேயே அமெரிக்காவை சேர்ந்த 12 ஆஸ்ட்ரோநாட்ஸை அப்பல்லோ 11 மிஷன்ல இருந்து 17 மிஷன் வரைக்கும் சக்சஸ்ஃபுல்லாக நாங்கள் நிலாவில் தரையிறக்கி ஆராய்ச்சி செஞ்சுட்டோம் அப்படின்னு நாசா சொல்றாங்க. பட் நடுவில் இருக்கிற அப்பல்லோ 13 மிஷனுக்கு என்னாச்சு? கமாண்டர் ஜேம்ஸ் லோவல், கமாண்டிங் மாடல் பைலட் ஜாக் ஸ்வைகர்ட், லூனார் மாடல் பைலட் ஃப்ரெட் ஹைஸ், இந்த 3 ஆஸ்ட்ரோநாட்ஸ் ஏப்ரல் 11, 1970 அன்னைக்கு நிலாவுக்கு புறப்பட தயாரா இருக்காங்க. நிலாவை போல இல்லைன்னா மார்ஸ் போல ஒரு சர்ஃபேஸ்ல நம்ம போய் இறங்கி ரிசர்ச் பண்ணணும் அப்படின்னு சொன்னா இறங்கி ரிசர்ச் பண்றதுக்கு லியூனார் மாடல் வேணும். மேல ஆர்பிட்ல இருந்து கமாண்ட் கொடுக்கறதுக்கு கமாண்டிங் மாடல் வேணும். கமாண்டிங் மாடலுக்கு பின்னாடி அட்டாச் பண்ணப்பட்டிருக்கிற சர்வீஸ் மாடல் வேணும். இந்த சர்வீஸ் மாடலில் தான் பயணத்துக்கு தேவையான முக்காவாசி ஃபியூவல், ஆக்சிஜன் டேங்க் இங்க தான் இருக்கும். இந்த எல்லா மாடலை பத்தியுமே பார்ட் 1, பார்ட் 2ல கிளியரா நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிருப்போம். இந்த லூனார் மாடல், சர்வீஸ் மாடல், கமாண்ட் மாடல் இந்த 3 மாடலையும் விண்வெளிக்கு நம்ம எடுத்துட்டு போகணும் அப்படின்னு சொன்னா ஒரு லான்ச் வெஹிக்கிள் வேணும். அந்த லான்ச் வெஹிக்கிளுக்கு பேர் தான் ராக்கெட். ஓகே, நவ் இந்த அப்பல்லோ 13 மிஷன்ல இருக்கிற குரூ நிலாவுக்கு போறதுக்காக ராக்கெட்டை லான்ச் பண்ணிடுறாங்க. ராக்கெட் லான்ச் ஆன 56 மணி நேரத்துக்கு அப்புறம் அன்பார்ச்சுனேட்டா ஒரு இன்சிடென்ட் நடக்குது. கிரவுண்ட்ல இருக்கிற மிஷன் கண்ட்ரோல் ரூம்ல இருந்து கமாண்டிங் மாடல் பைலட்டான ஜாக் ஸ்வைகர்ட்டுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் போகுது. அது என்னன்னா கிரையோஸ்டிர். வாட் இஸ் கிரையோஸ்டிர்? சர்வீஸ் மாடல்ல இருக்கிற ரொம்பவே குளிர்விக்கப்பட்ட ஃபியூவல், ஆக்சிஜன் டேங்கை அடிக்கடி கலக்கி விடணும். அந்த கலக்கி விடுறதுக்கான சுவிட்சை தான் போட சொல்றாங்க. அப்படி அடிக்கடி கலக்கி விடப்படலனா குளிர்ந்த நிலையில இருக்கிற அந்த ஆக்சிஜன் ஒரு லேயரா அப்படி டேங்குக்குள்ள ஃபார்ம் ஆயிடும். அதை தடுத்து அந்த ஆக்சிஜன் கேஸை அடிக்கடி கலக்கி விடுற ப்ராசஸ்க்கு பேரு தான் கிரையோஸ்டிர். ஓகே, இதை கமாண்ட் மாடல் பைலட்டான ஜாக் ஸ்வைகர்ட் உடனே செய்யறாரு. அந்த ப்ராசஸ் நடக்கும்போது கமாண்டர் ஜேம்ஸ் லோவல் மிஷன் கண்ட்ரோல் ரூமை கான்டாக்ட் பண்ணி ஒரு விஷயம் சொல்றாரு. ஹூஸ்டன், we have a problem. கிரையோஸ்டிர் பண்ணதுல அந்த நேரத்தில் சர்வீஸ் மாடல்ல இருக்கிற டேங்க்ல இருக்கிற ஆக்சிஜன் கலக்கப்படும் போது அந்த ஆக்சிஜன் டேங்கே வெடிச்சு ஒரு டேங்க் இன்னொரு டேங்க் இம்பாக்ட் பண்ணி சர்வீஸ் மாடல் இருக்கிற ஒட்டுமொத்த ஃபியூலுமே விண்வெளியில லீக் ஆகுது. பூமிக்கும் நிலாவுக்கும் இருக்கிற அப்ராக்சிமேட்டான தொலைவு 3,80,000 கிலோமீட்டர். ஆனா அந்த நேரத்தில், அந்த இன்சிடென்ட் நடக்கிற நேரத்தில் அந்த அப்பல்லோ 13 க்ரூ மெம்பர்ஸ் 3,22,000 கிலோமீட்டர் ரீச் ஆயிட்டாங்க. இன்னும் நிலாவில் அவங்க தரையிறங்கிறதுக்கு இன்னும் ஒரு 50,000 கிலோமீட்டர் தான் தேவைப்படும். மிஷன் கண்ட்ரோல் இன்சார்ஜ் க்ரூ மெம்பர்ஸை கான்டாக்ட் பண்ணி, அன்பார்ச்சுனேட்லி உங்களால மூணுல கால் பதிக்க முடியாது, ஏன்னா அதுக்கு தேவையான ஆக்சிஜன் ஃபியூவல் உங்ககிட்ட கிடையாது. உங்களை எப்படியாவது கைட் பண்ணி பூமிக்கு சேஃபா கொண்டு வந்து லேண்ட் பண்றதே எங்களுக்கு இப்ப இருக்கிற மிகப்பெரிய சேலஞ்சிங் டாஸ்க் அப்படின்னு சொல்றாங்க. 2 பேருக்கு உண்டான லைஃப் சப்போர்ட் மட்டும் தான் கமாண்ட் மாடல்ல இருக்கு. மற்றபடி சர்வீஸ் மாடல்ல தான் ஒட்டுமொத்த ஃபியூவல், ஆக்சிஜன் டேங்க் எல்லாமே இருக்கு. சர்வீஸ் மாடல்ல இருக்கிற ஆக்சிஜன் டேங்க் வெடிச்சு சிதறனதுனால சர்வீஸ் மாடல்ல எலக்ட்ரிசிட்டி ஜெனரேட் பண்ண முடியல. ஆஸ்ட்ரோநாட்ஸும் அங்க தங்கி வேலை செய்ய முடியாது. இப்ப 3 பேருமே கமாண்ட் மாடல்ல தஞ்சம் அடைகிற சூழ்நிலை. 2 பேர் மட்டுமே லைஃப் சப்போர்ட் பண்ணக்கூடிய கமாண்ட் மாடல்ல 3 பேர் எப்படி சர்வை பண்ண போறாங்க? அங்கதான் சேலஞ்ச். நீல் ஆம்ஸ்ட்ராங் உட்பட பூமியில மிஷன் கண்ட்ரோல் ரூம்ல இருக்கிற எல்லா ஆஸ்ட்ரோநாட்ஸும் இப்ப இந்த 3 ஆஸ்ட்ரோநாட்ஸை பூமிக்கு கொண்டு வர ஏதாவது செஞ்சே ஆகணும். 3 பேரும் மூச்சு காற்றை இழுத்து விடும்போது வெளியே வர கார்பன் டை ஆக்சைடை உறிஞ்சுறதுக்கு ஒரு கேட்ரிட்ஜ் வடிவிலான ஸ்கிரப்பரை உருவாக்க முயற்சி பண்ணாங்க. அப்படி பண்ணா அந்த கமாண்ட் மாடல்ல கார்பன் டை ஆக்சைடு அதிகமா பரவற வாய்ப்பு கம்மியாக்கலாம். 3 பேரும் ஆக்சிஜனை மட்டும் மிக குறைந்த அளவில் சுவாசிக்க முடியும். இதுதான் சொல்யூஷன். இந்த சொல்யூஷன் சூப்பரா ஒர்க் அவுட் ஆச்சு. மிஷன் கண்ட்ரோல் ரூம்ல இருந்த இன்ஜினியர் சப்போர்ட்டோட மேல அப்பல்லோ 13 மிஷன்ல இருக்கிற க்ரூ மெம்பர் சூப்பரா ஒரு கார்பன் டை ஆக்சைடு ஸ்கிரப்பரை உருவாக்குறாங்க. இருந்தாலும்
கமாண்ட் மாடலில் ஹீட் ஷீல்டு இல்லாததுனால கமாண்ட் மாடல் கேபின் ஃபுல்லாக ரொம்பவே வெட்டாச்சு. குளூரில் அப்படியே நடுங்கினாங்க. மூச்சு விட முடியாமல் ஒரு வழியாக திணற 1970 ஏப்ரல் 17 இந்த அப்பல்லோ 13 க்ரூ மெம்பர் சவுத் பசிபிக் ஓஷனில் பேராஷூட் மூலமாக லேண்ட் ஆனாங்க. எர்த்தோட அட்மாஸ்பியருக்கு வந்ததுக்கு அப்புறம் கமாண்ட் மாடலும் சர்வீஸ் மாடலும் அன்டாக் பண்ணும்போது கமாண்ட் மாடலில் இருந்து எடுக்கப்பட்ட இந்த சர்வீஸ் மாடலுடைய சிதைந்த ஆக்சிஜன் டேங்கோட பிக்சர் தான் இது. பாருங்க எப்படி வெடிச்சு செதறி இருக்கு அப்படின்னு. இதுல ஏற்பட்ட டெக்னிக்கல் கிளிச்சை ஃபிக்ஸ் பண்ணி மறுபடியும் அப்போலோ 14 மிஷன்ல ஆஸ்ட்ரோனட்ஸ் போனாங்க அப்படின்றது தான் நாசாவுடைய வரலாறு. பூமியில வந்து சேஃபா லேண்ட் ஆனதுக்கு அப்புறம் கமாண்டர் ஜேம்ஸ் லோவல் அப்படின்றவர் ஒரு புக் எழுதுறாரு, ஆட்டோபயோகிராஃபி. அந்த பயோகிராஃபி புக்ல அவரு அப்போலோ 13 மிஷன்ல என்னென்னலாம் நடந்தது அப்படின்றத குறிப்பிடுறாரு. இதை பேஸ் பண்ணி உருவாக்கப்பட்ட படம் தான் 1995 வெளியான டாம் ஹேங்க்ஸ் நடிச்ச அப்போலோ 13 அப்படின்ற மூவி. ஒருவேளை இந்த படத்தை நீங்க பார்த்திருந்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த இன்சிடென்ட் உங்களுக்கு கிளியரா புரியும். பார்க்கலனா படம் பாருங்க, சூப்பரா இருக்கும். 1969 இருந்து 1972 வரைக்கும் 3 வருஷம் கேப்லயே 12 ஆஸ்ட்ரோனட்டை விண்வெளிக்கு நிலாவுக்கு நாங்க அனுப்பிச்சிட்டோம் அப்படின்னு நாசா சொல்றாங்க. பட் அதுக்கப்புறம் ஏன் அவங்க ஸ்டாப் பண்ணாங்க? இதுக்காக அமெரிக்கா ஒரு 3 காரணம் சொல்றாங்க. முதல்ல காஸ்ட். நிலாவுக்கு மனிதன் அனுப்புற ப்ராஜெக்ட் ரொம்பவே காஸ்ட்லியான ப்ராஜெக்ட். ஃபார் எக்ஸாம்பிள் அப்போலோ ஒரே ஒரு மிஷன் மட்டும் $450 மில்லியன். எப்ப 1970 $450 மில்லியன் செலவாயிருக்கு ஒரே ஒரு அப்போலோ மிஷனுக்கு. 1970 ஒரு அப்போலோ மிஷனோட மதிப்பு 3749 கோடி. அப்பனா 7 தடவை அப்போலோ மிஷன்ல மனிதனை நிலாவுக்கு நாசா கூட்டிட்டு போயிருக்காங்க. ஒட்டுமொத்த செலவையும் பார்த்தா கிட்டத்தட்ட 28,000 கோடியை 1969 இருந்து 72 வரைக்கும் 3 வருஷத்துல செலவு பண்ணியிருக்காங்க அமெரிக்கா. ரெண்டாவது, அந்த நேரத்துல வியட்நாம் வார் நடந்துட்டு இருந்துச்சு. அமெரிக்கா வியட்நாம் வார்ல இன்வால்வ் ஆயிட்டு இருக்கும்போது இவ்வளவு செலவு பண்ணி ஸ்பேஸ் ப்ரோக்ராம்லாம் தேவையா அப்படின்னு மக்களே கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க கவர்மெண்ட்டை பார்த்து. மூணாவது, அமெரிக்கன் பப்ளிக் என்ன சொல்றாங்கன்னா 1962 இருந்த ஜான் எஃப் கென்னடி அமெரிக்கன் பிரசிடென்ட் சொன்ன போல நீல் ஆம்ஸ்ட்ராங் பார்ட்டிசிபேட் பண்ண அப்போலோ 11 மிஷன்லயே நம்ம நிலாவுக்கு போயிட்டு வந்துட்டோம், நம்ம யாரு அப்படின்றத சோவியத் யூனியனுக்கு புரிய வச்சுட்டோம், இதுக்கு மேல எதுக்கு வேஸ்டா செலவு பண்ணிக்கிட்டு அப்படின்னு எலெக்ஷன் டைம்ல எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. சோ இதன் காரணமாக அமெரிக்கா நாசாவுடைய பட்ஜெட்டை 1970 இருந்து படிப்படியா கட் பண்ண ஆரம்பிச்சாங்க. 50 வருஷத்துக்கு அப்புறம் நாசா ஆர்டிமிஸ் அப்படின்ற மூன் ப்ரோக்ராம மறுபடியும் கையில் எடுத்திருக்காங்க. ஆர்டிமிஸ் 1 ப்ரோக்ராம் ஆல்ரெடி முடிஞ்சிடுச்சு. இதுல மனிதர்கள் இல்லாம வெறும் ராக்கெட்டை மட்டும் நிலாவுக்கு அனுப்பி நிலாவை ஃப்ளை பை பண்ணி ஆர்பிட் பண்ணிட்டு மறுபடியும் சேஃபா எர்த்துக்கு லேண்ட் பண்ணிருக்காங்க. ஆர்டிமிஸ் 2ல முதன்முறையா ஒரு பெண்மணி விமன் ஆஸ்ட்ரோனட் அமெரிக்காவை சேர்ந்த ஒரு பெண்மணி நிலாவுல கால் வைக்க தயாரா இருக்காங்க. 50 வருஷத்துக்கு முன்னாடியே 12 ஆஸ்ட்ரோனட்டை அனுப்பின நாசாவுக்கு இப்ப டெஸ்ட் பிளைட் தேவையா இல்ல உலக நாடுகளுக்காக அமெரிக்கா காஸ்ட் வியட்நாம் வார் அப்படின்னு கதை சொன்னாங்களா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? உண்மையிலுமே 12 ஆஸ்ட்ரோனட்டை நாசா நிலாவுக்கு அனுப்புனாங்களா? அப்படி அனுப்பியிருந்தா ஆர்டிமிஸ் 2 ப்ரோக்ராம் ஏன் டிலே ஆயிட்டே போகுது? நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதை கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க. அப்போலோ மிஷனுக்கு அப்புறம் கடைசி ஒரு 50 வருஷமா இந்த நிலாவுடைய பயணத்தை நிறுத்திட்டு நாசா வேற சில முக்கியமான விஷயங்கள் ஸ்பேஸ் ப்ரோக்ராம்ல பண்ணாங்க. அது என்னென்ன? இவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா ஸ்பேஸ் ப்ரோக்ராம கண்டக்ட் பண்ணிக்கிட்டு இருந்த நாசாவுடைய ஃபியூச்சர் ப்ரோக்ராமான கல்பனா சாவ்லா பார்ட்டிசிபேட் பண்ண மிஷனுக்கு என்னாச்சு? எங்க தப்பு நடந்துச்சு? கண்டிப்பா அடுத்த எபிசோட்ல நம்ம தெளிவா இதை பார்க்கலாம். until then take care, bye bye phoenix birds.